கேக்குறீங்க இது புரியாதா? சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலையா உங்களுக்கு? இவ்வளவு கேள்வி கேட்பீங்களா? நம்ம ஒண்ணு சொன்னோம்னா முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். பசங்க எப்பவுமே பொண்ணுங்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற கேள்வி என்ன? அவங்க வந்து உடனே சின்ன வயசுல லவ் பண்ணுவாங்க. எங்களுக்குலாம் கிடைக்கல. அப்படிலாம் கிடையாது. 2Kலயும் நிறைய பேர் இன்னும் அப்படி இருக்கோம். இப்பதான் பார்த்தேன். எனக்கு முன்ன பின்ன பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நம்பர் தரீங்களா? ஒரு பசங்க நல்ல பையனா என்ன குவாலிட்டி இருக்கணும்? நல்ல பையன் தான் நினைக்கிறேன். எந்த மாதிரி குவாலிட்டி இருந்தா நல்ல பையன்? நம்ம காட்டுறப்ப பாக்குறதுன்றது வேற. நம்மளுக்கு தெரியாம எடுத்து அதை பாக்குறது. கேரிங் தேவையா? கேர் பண்ணணும். ஆனா எவ்வளவு பண்ணா நமக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். அவ்வளவு தூரம் நம்மள கேர் பண்ணா நல்லா இருக்கும். உங்க பேரு? அமிர்தா. அமிர்தா. எங்கதான் ஸ்டே பண்றீங்களா? சென்னை தான். சென்னைடா, திருவண்ணாமலை. ஓகே ஓகே. ஒரு கேள்வி கேட்கட்டா? ஷூர். பசங்க எப்பவுமே பொண்ணுங்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற கேள்வி என்ன? அது பசங்க நினைக்கிறத இல்ல பொண்ணுங்க நினைக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி கேள்வி எங்கிட்ட கேட்க கூடாது அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல. பசங்க இந்த மாதிரி கேள்விகள் எங்கிட்ட கேக்குறீங்க அந்த மாதிரி பொண்ணுங்க நினைக்கிற மாதிரி கேள்வி என்ன? மெஜாரிட்டில எனக்கு நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இது என்ன பண்ணா பிடிக்கும், இது சம்டைம்ஸ் நம்ம சொல்லி புரிஞ்சுக்காம அதையே திருப்பி திருப்பி கொஸ்டின் பண்ணக்கூடாது. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதையே திருப்பி திருப்பி கொஸ்டின் பண்றப்போ இது ஏன் கேக்குறீங்க இது புரியாதா அப்படி இருக்கும். சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலையா உங்களுக்கு? இவ்வளவு கேள்வி கேட்பீங்களா? அந்த மாதிரி கேட்பீங்க. சரி, என்ன படிக்கிறீங்களா இப்போ? காலேஜ் படிக்கிறீங்க. ஓகே. இப்போ 2K கிட்ஸ் நீங்க 90s கிட்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு 2K கிட்ஸ் பிடிக்குமா? சொல்ல போனா 90sல 2K லிமிட் அந்த 2000s 2001 அந்த மாதிரி early 2K அது நீங்க 90sல சேர்ப்பீங்களா 2000? சரி, அது என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? இப்போ எல்லாம் சொல்லுவாங்க 90s கிட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, 2K கிட்ஸ் அவ்வளவு இல்லைன்னு நல்லா நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? It is not actually very true. இப்போ ஜெனரலாவே 2K kidsனா there's that general opinion saying that 2K kidsனாவே 90sல நாங்க அப்படி கிடையாது. 2Kலயும் there are kids who are ப்ராப்பரா அந்த மாதிரி இருக்கவங்க. 2Kனாலே இந்த மாதிரி தான் ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கிடையாது. நான் இப்போ ரொம்ப வெளியே சுத்தாதவங்களோ சரி இல்ல எக்ஸ்போஜர் அப்படியும் இருக்கும். இன்னமும் கிட்ஸ் எல்லாரும் டக்குன்னு சொல்லும் போது 2K கிட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து உடனே சின்ன வயசுல லவ் பண்ணுவாங்க. எங்களுக்குலாம் கிடைக்கல. அப்படிலாம் கிடையாது. 2Kலயும் நிறைய பேர் இன்னும் அப்படி இருக்கோம். ஜெனரல் ஒப்பீனியனா சொல்லும் போது கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் இந்த 2000s இஸ் லைக் ரொம்ப இந்த 90s மாதிரியும் இல்லாம இப்போ ஃபுல் எக்ஸ்போஜரும் இல்லாம இந்த நடுவுல இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்க பீப்புள். நாங்க அந்த பிறக்கும் 2005 அப்படிலாம் பிறந்தப்போ நார்மலா இருக்கும் 2005 2006. ஸோ அதனால அந்த 2K அது பிடி 2000ஸ்ல இருந்து. ஓகே. இப்போ ஆசை பொண்ணா பசங்க கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன சொல்ல முடியும்? ஐ நாட் வெரி ஷூர். அது டக்குனு இன்னும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ பசங்க ஃப்ளர்ட் பண்ற விதம் இருக்கு இல்லையா? ஆசை பொண்ணா இப்போ வெளியே போனாலும் பசங்க பாக்குற விதம் அதெல்லாம் பிடிக்காம இருப்பாங்க சொல்ல முடியல. கேஷுவலா போறப்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈஸியா பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அது சம்டைம்ஸ் பிடிக்காது. லைக் நம்ம அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி கிரீப்பியா இருக்கதோ இல்ல டக்குன்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், டக்குன்னு வந்து அப்ரோச் பண்ணிட்டு ஓ எனக்கு நாங்க இப்பதான் உங்களை பார்த்தோம் இப்பதான் பிடிச்சிருக்கு அப்படிலாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு சம்படி பார்த்துட்டு ஹாய் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. லைக் ரேண்டமா ரோட்ல ஏதோ டீ ஷாப்ல நின்றுட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்துட்டு உங்க பேர் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ பேர் சொன்னோன்னா இப்பதான் பார்த்தேன் எனக்கு முன்ன பின்ன பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நம்பர் தரீங்களா, இது உங்களுக்கு ஸ்னாப் ஐடி இருக்கா, அது இதுன்னு டக்குன்னு ஒரு மாதிரி பண்றப்போ யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டா நமக்கு மாதிரி கொஞ்சம் கூட பழகாம பார்த்த உடனே ஒரு ஐடி எல்லாம் ஷேர் பண்ண கேட்பாங்க. ஒரு பசங்க நல்ல பையனா என்ன குவாலிட்டி இருக்கணும்? நல்ல பையன் தான் நினைக்கிறேன். எந்த மாதிரி குவாலிட்டி இருந்தா நல்ல பையன்? லாயலா இருக்கணும். லாயல்டி ஃபர்ஸ்ட் திங் ஹிஸ் பி ஹானஸ்ட் அண்ட் லாயல். இதுதான் மெயின். அதுக்கப்புறம் எனி குட் குவாலிட்டி இஸ் a bonus. எந்த மாதிரி இப்ப எல்லாம் சொல்லுவாங்கல்ல கேரிங்னு இப்ப எல்லாம் சொன்னாங்க. எந்த பொண்ணுங்க கேட்டாலும் இல்ல பொதுவா சொல்றதா கேர் பண்ற பையன் வேணும் சொல்ல. இந்த கேரிங் தேவையா? அந்த மாதிரி வேணுமா? கேரிங் வேணும். பட் ஓவரா கேர் பண்றன்ற விதத்துல அது அட்வான்டேஜ் நம்ம மேல எடுத்துடக்கூடாது. லைக் நம்ம நீ இதுதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு அது நம்ம மேல பாசி ஆயிடக்கூடாது. கேர் பண்ணணும். ஆனா எவ்வளோ ஆனா நமக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். அவ்வளவு தூரம் நம்மள கேர் பண்ணா நல்லா இருக்கும். பேம்பர் பண்ணி கேர் பண்ணும்.
வித் பேம்பரிங் ஐ மீன் கேர் பண்றேன்னு சொல்லி ஓவர் ப்ரொடெக்டிவா அது எந்த பாயிண்ட்லயும் டர்ன் ஆயிடக்கூடாது. நீ இன்னும் இன்ஸ்டா பாஸ்வேர்டு கொடு, அது யாருக்கு டேக் பண்ற, கொடு, நான் தான் உன்னை சேஃப் கார்ட் பண்றேன், நீ இந்த வெளில போனா இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, மத்தவங்க பாப்பாங்க அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஃப்ரீடம்ல நமக்கு வேணுங்கிற நம்ம பிரைவசிக்குள்ள வராம இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ போன் செக் பண்றது, நீ யாருக்கு போன் பண்ண, நீ கேஷுவலா ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம காட்டுறப்ப பாக்குறதுன்றது வேற. நம்மளுக்கு தெரியாம எடுத்து அதை பாக்குறது, நம்ம ஐடி வச்சு நம்மள ஸ்பை பண்ற அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம விஷயத்துல உள்ள வந்துட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஃப்ரீடம்க்கு நமக்கு கொடுத்துட்டு அந்த ஃப்ரீடம்குள்ள அவங்க சும்மா வர்றது நம்மள அந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறதுனா ஓகே. ஓவரா கேர் பண்ணாம ஓரளவுக்கு ஓகே. தொல்லை பண்ணக்கூடாது, புரிதல் இருக்கலாம். கேரிங் இஸ் ஃபைன். நீங்க எவ்வளவு வேணா பாசம் காட்டலாம், பட் தட் ஷுடன்ட் பீ லைக் பாஸி ஆர் நம்மள கண்ட்ரோல் பண்ணி நம்ம மேல அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களோன்னு நம்மள எந்த விதத்திலயும் ஃபீல் பண்ணாம வைக்காம இருக்குங்க.